ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2025-26 கல்வி ஆண்டுக்கான பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் மாணவர்கள் அரசு பேருந்துகளில் பழைய அடையாள பயண அட்டையை வைத்து பயணம் செய்யலாம் என போக்குவரத்து துறை அறிவித்திருக்கின்றது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல் எபினேசர், என்னென்ன அடையாளத்திற்காக அந்த பயண அட்டையை எடுத்து செல்லலாமா? இது குறித்து அரசு கூறியிருப்பது என்ன, சொல்லுங்க. மோகன், கோடை விடுமுறைக்கு பிற்பாடு தற்போது 2025-26 கல்வி ஆண்டுக்கான பள்ளிகள் இன்றைய தினம் திறக்கப்படும் என ஏற்கனவே கல்வித்துறை தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என இன்றைய தினம் பள்ளிகளானது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகையானது அரசு பேருந்து மூலமாக மாணவர்கள் வருகையானது பெரும்பாலான பள்ளிக்கு மாணவர்கள் வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களுடைய வருகையை ஒட்டி ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்தபடி மாணவர்கள் பள்ளி பயணத்தை பழைய அடையாள பயண அட்டை வைத்து தங்கள் பேருந்தில் பயணிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பயண அடையாள அட்டையானது இந்த வெறும் புதிய அடையாள அட்டை வழங்கும் வரை இந்த அட்டையை பயன்படுத்தலாம் என்றும், அதே மட்டுமல்லாமல் மாணவர்கள் பள்ளி சீருடையில் இருந்தால் பேருந்து கட்டணம் செலுத்த வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்றைய தினம் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் தற்பொழுது அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க போக்குவரத்து துறை தற்போது ஏற்பாடானது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், சாமுவேல் எபினேசர், அப்போ பழைய அடையாள அட்டை இல்லைன்னாலும் மாணவர்கள் சீருடையில சென்றாலே போதுமா? கண்டிப்பாக ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை இந்த பள்ளிகளில் இந்த போக்குவரத்து துறை சார்பாக மாணவர்களுக்கு கடந்த கல்வி ஆண்டின் போது அவர்களுக்கு அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான மாணவர்கள் தற்போது பள்ளி மாறி இருக்கலாம், அல்லது புதிதாக பள்ளியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் சீருடையில் அணிந்திருந்தால் பள்ளி கட்டணமானது பேருந்து கட்டணமானது வசூலிக்கப்படாது எனவும் போக்குவரத்து துறை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மோகன், சாமுவேல் எபினேசர், இப்போ குறிப்பா ஒரு சிலர் ஒரு பள்ளியிலிருந்து அடுத்த பள்ளிக்கு மாறுவதற்காக இருப்பாங்க. அவங்க டிசி வாங்குறதுக்காக போகும்பொழுதோ அது போன்ற பயணங்கள்லையும் பயன்படுத்த முடியுமா? புதிதா ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்? எப்போ இந்த பயண அட்டை, இலவச பயண அட்டை வழங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு ஏதாவது போக்குவரத்து துறையிலிருந்து வெளியாகி இருக்கிறதா? கண்டிப்பாக மோகன், குறிப்பாக இந்த கல்வியாண்டில் இன்று ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே மாணவர்கள் பழைய முன்னால் படித்திருந்த பள்ளியிலிருந்து பள்ளி மாறுதல் உள்ளிட்டவைகளின் போது அவர்கள் தங்கள் பெற்றோருடன் வரும்பொழுது அந்த பயணத்துக்காக வழங்கக்கூடியதா இருக்கும். ஆனால் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்கள் சீருடை அணிந்திருந்தாலோ அல்லது புத்தக பைகள் வைத்திருந்தாலோ அவர்களிடம் பேருந்து கட்டணமானது வசூலிக்கப்படாது. இது மட்டுமல்லாமல் இந்த 2025-26 கல்வி ஆண்டுக்கான இந்த புதிய அடையாள அட்டையானது இந்த மாத இறுதிக்குள், இரண்டால் மாணவர்களுடைய சேர்க்கையானது பூர்த்தி அடைந்த பிற்பாடு அவர்களுக்கான அந்த பேருந்து அடையாள அட்டைக்கான விண்ணப்பமானது வழங்கப்படும் பள்ளிகளில். அது பிற்பாடு இந்த மாணவர்களுக்கான புதிய பேருந்து அடையாள அட்டைக்கான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த மாதம் இறுதிக்குள்ளாக விரைவில் பேருந்துகளில் பயணிக்க அந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், சாமுவேல் எபினேசர், குறிப்பாக பேருந்துகளின் எண்ணிக்கை, குறிப்பாக இன்று பள்ளி தொடங்கக்கூடிய நிலையில் பேருந்துகளின் சேவைகளில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? அனைத்து மாணவர்களையும் ஏற்றி செல்லுமாறு உத்தரவுகள் என்ன மாதிரி பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் போக்குவரத்து துறை சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக மோகன், இன்றைய தினம் கோடை விடுமுறைக்கு பிற்பாடு பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாவட்டம் ரீதியாக நகர்ப்புற பேருந்துகள், அதே போல கிராமப்புறங்களில் சென்று வரக்கூடிய பேருந்துகள் உள்ளிட்ட பேருந்துகளினுடைய எண்ணிக்கையானது புதிதாக எந்த எண்ணிக்கையும்
அதிக செய்யவில்லை. ஆனால் ஏற்கனவே செயல்பட்டிருக்கக்கூடிய பேருந்துகள் தான். இருந்தாலும் இந்த பேருந்துகள் அனைத்தும் அதாவது உரிய நேரங்களில் அதாவது செல்ல வேண்டும் என்றும் அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நகர்ப்புற பேருந்துகள் அதே போல கிராமப்புற பேருந்துகள் அனைத்தும் சரியான நேரங்களில் இயக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு தாமதமின்றி மாணவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேருந்து நிறுத்தங்களில் நிறுத்தப்படாத பேருந்துகள் ஏற்கனவே நம்ம இந்த பொதுத் தேர்வு எழுதிய போது நம்ம அதாவது வீடியோ காணொலிகளானது சமூக வலைதளம் மூலமாக வெளியாகினது. மாணவர்கள் ஓடி தன் பேருந்துகளை ஏறக்கூடிய அபாயங்களானது ஏற்பட்டிருந்தது. அதுபோல நடத்துனர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் அதாவது போக்குவரத்து துறை சார்பாக அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தால் அவரை ஏற்றும் பொழுது அவர்கள் படியில் பயணிக்க கூடாது. படியில் பயணிக்குமாறு பேருந்தை இயக்கக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்றும் அதே போல அந்த பேருந்தில் நடத்துனர்கள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படியில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்கள் அதே போல இந்த பேருந்தில் அதாவது மாணவர்கள் ஓடி ஏறும் பொழுது ஆபத்து விளைவிக்கும் கூடிய அளவு பேருந்தில் பேருந்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்படும் எனவும் ஏற்கனவே போக்குவரத்து துறை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசன்.